நம்ம திருச்சியில் ரொம்ப பழமையான ஒரு பானிபூரி கடையில் நீங்கள் பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களா? கிட்டத்தட்ட 62 வருஷமாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரே மெத்தடில் அவங்க பானிபூரி செய்கிறாங்க. திருச்சி நீங்கள் பஜாரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பானிபூரி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பானிபூரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமராக மாறிடுவீங்க. பானிபூரி வெளியே வாங்காமல் இவங்களே சமோசா, பானிபூரி, அதன மசாலாஸ் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணுறாங்க. அதனால குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவீங்க. ஸோ திருச்சி பஜாரில் இருக்கும் எல்லாருக்கும் இந்த கடை தெரியும். ஸோ நீங்கள் இந்த சைடு போயிருந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேர் ஷாஜஹான். திருச்சி பெரிய கடை அங்காளம்மன் கோயில் அருகில் பானிபூரி கடை வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட இது எங்கள் அப்பா ஆரம்பித்த கடை. 1962 இந்த கடை இருக்குது. எங்கள் அப்பா அந்த கடை ஆரம்பிக்கும் போது ஒரு பானிபூரி விலை வெறும் 15 பைசா. இன்னைக்கு 30 ரூபாய்க்கு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே சமோசா மசால், பூரி மசால், கட்லெட் மசால், பானிபூரி இந்த ஐட்டம்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மசாலா தான். மசாலா எங்கள் அப்பா ஆரம்பத்தில் எப்படி இந்த மசாலா தயார் பண்ணாங்களோ, அதாவது நேச்சுரல் மசாலா, இயற்கையான இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா அதை அரைச்சு அந்த மசாலா ரெடி பண்ணுறது தான். வேற எந்த விதமான அஜினோமோட்டோ மற்ற எந்த விதமான பொடிகளோ மசாலா பொடிகளோ எதுவுமே கிடையாது. அதனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நேச்சுரலான மசாலா.